என்ன பண்ணுறேன் நான் சொல்லு ஏன் சொல்லு. ஆளை வச்சு வச்சுதான் நீ காலையில் என்ன பண்ணியிருந்தா? ஹலோ கைஸ், குட் மார்னிங், வெல்கம் டு த நியூ vlog. மாட்டுக்கு இன்னும் கூழ் தான் காய்ச்சி ஊற்றணுமா? 10 நாளைக்கு ஊற்றுண்டா. மாட்டுப்பு போய விடாதீங்க மாமா. அதை இதுங்க அதை போட்டு கௌசி ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. ஆமாம்மா, இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது இல்லையாம்மா? அவளுக்கு பிடிக்காதுடா, அவளுக்கு பிடிக்கலையா அம்மா காலையில். உண்மையுமே ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது கௌசி. எனக்கு ஏன் சாணியில்னு பார்த்தா கூட அவத்தி விட்டுட்டு வரா. சரி நான் அடிக்கிறேன் போ. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த மாட்டிட்டு வரக்கெல்லாம் விக்கில் வருது. ஓட இதோட அம்மா நினைக்குமோ? உங்களுக்கு சாப்பிடலாம், சாப்பிட மாட்டாங்க மேடம். சாப்பிட போட்டுக்கிட்டோம். நாங்கள் ஒரு ஆள் தான் என் மாட்டை பார்ப்பாங்க. ஐயோ எனக்கு பசி எடுக்கல. ஏயா அத்தனை வச்சாலும் ஆடு தூக்காது. நான் உனக்கு என்ன வேலை வச்சேன்? நான் நேற்று உனக்கு என்ன வேலை சொல்லு. என்ன பண்ணிட்டு இருந்தேன் நேற்று? என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என்ன பண்ணுறேன் நான் சொல்லு ஏன் சொல்லு. வேலை வச்சு வச்சுதான் நீ காலையில் என்ன பண்ணியிருந்தா? படிக்கிறவளாம் தான் இப்போ 8 மணி எல்லாம் போகுது. இன்னும் வரைக்கும் படிச்சிருப்பா. படிக்கிறவளாம் தான் இருக்கன்னு வச்சுக்க. சந்தை கொண்டு போகலையா? பா குப்பையை கொட்டுறியா? ஏன் அப்பா குப்பையை கொண்டு பூசினியா? போட்டா கூட அந்த ஆடு கடிச்சு கடிச்சு தின்னுட்டு பா பா ரோட்ல எதுக்கு கொட்டணும்? கொண்டுட்டு போறோம் ஓடைய பேர். ஏன்டா கவுளு மாட்டிங்கன்னா இப்படிதான். நான் அப்போ தான் காலில் எடுத்துட்டு மறுபடியும் இப்போ அப்படியே காட்டிலே கொட்டினா இந்த பூசணி ஆட்டு தின்னுப்புறோம். மேய்க்கிற காட்டில் கொட்டு. அவங்களாண்ணா அது ஏன்னா துணி கட்டிட்டு அது காக்கா கொத்தியும் சேஃப்டி. எங்கன்னு காக்கா கொத்தி இதுதான் கொத்தி அது காலில் மாட்டிக்கிட்டு கோசி. தண்ணி குடிச்சிருச்சு. ஏய் நல்லா குதிரா. காலைல பாரு, நான் துணியை போட்டா அது மாட்டிக்கிறேன். அது இருக்கட்டும். மேலே முன்னே குடிச்சிருச்சுமா. தான் நிறைய அடுப்பில் விட்டுட்டீங்க. அதான் கட்சி மீட்டிங் வேறு காலையிலே போட்டாங்க. அம்மே அனுஷ்கா எல்லாம். காலத்துக்குன்னே கீழே வந்துருங்க சி. இல்லை ஒன்று என்ன பண்ணுச்சு? கட்சி தலைவருங்க இருக்கிறாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் அங்கே கட்சி தலைவர் தேடி நின்றுக்கிறாங்க. எல்லாம் மேலே வந்துடுவாங்க. சாணி போட்டுக்கிறதுல வாசலுக்கு, அதனால மேலே ஏற மாட்டாங்க. ஏன் கட்சி தொண்டர்கள்லாம் மேலே வர மாட்டீங்களா? என்ன நாய் சூப்பி விட்ட மாதிரி இது? என்னது? நான் அள்ளிக்கிறேன். நீ வேலை இப்போ வீடெல்லாம் வலிச்சிட்டிங்களா? அதனால தான் வெளியே வாசல் சாணி போட்டு வச்சுக்கிறீங்களா? சின்னதாக வாங்கிட்டு பெருசா வேண்டாம்னு சொல்லு. வரமிளகாத்தூள் ஒரு சோப்பு தூள் கொடுக்குறாங்க. சோப்பு தூள் 10 ரூபாய்க்கு. சோப்பு தூள் 10 ரூபாய்க்கு. சித்தப்பாட்ட காலையில நைட்டே சொல்லியிருந்தோம் வாங்கிட்டு இருக்குங்களா?
ஆமா சீம்பெல்லாம் வேச்சிங்களே எங்க நான் திங்கவே இல்லையே. நேற்று ஏன்டாடே அங்கே கொண்டுட்டு போயிருந்தீங்கன்னா ஓட பருத்தி மில்லல மறுபடி நீ தின்னையா? மூட்டை தோக்கறீங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தா தஞ்சோடு தின்றுருப்பாங்கடா. டே நீ தின்னையா? அவன் தான் புடவே முடியலங்கிறான். எங்க இருக்குது என்ன சீம்பல் வச்சுக்கிற ஐஸ் பாருங்க சீம்பல் அப்படி என்னமா அப்படியே இருக்குது யாருமே திங்கலையா? பாதி நேற்றுலாம் ஆறும கையில் வரல. இப்போ நல்லா இருக்குமா கெட்டு போயிருக்குமா? தெரியல தம்பி தின்னு பாரு. வருஷத்துக்கு ஒரு டைம் வர சீம்பால் மறு சித்தா போன் முடிச்சு பாரு. ஒரு நாள் லீவ் போட்டு கூப்பிடுறாங்க ஊருக்கு. மறுபடியும் எதுக்கு ஊருக்கு கூப்பிடுறாங்க? இன்னும் நோம்பியா எனக்கு ஸ்கூலாயா? ஸ்கூலாயா? எனக்கு ஸ்கூலு அம்மா போயிடும். அம்மாவும் வராங்க. நான் அப்பாவோட சாயந்தரம் வரேன். அம்மா வேலைக்கு கழுவிட்டு இருக்குது. சரி சொல்கிறேன் சொல்கிறேன். நாளைக்கு ஆடி 18 எந்தாத்துக்கு போகலாம்? பூலாம்பட்டி ஆட்டல் தான் முழுவணும். டென்ஷன் ஆக்காத. கூல் கூல். இல்லை இல்லை சரி சாயந்தரம் நான் அள்ளிப்புறேன். கவசி வலை கழுவுறாளாம் நீ என்கிட்ட சொல்லாத. ஐயா நான் மாடிச்சா நீ அள்ளிப்புறேன் நீ இது பண்ணாயா? நான் தான் அல்றேன் நான் மாட்டேன் நீ. இப்படி திறமணிக்கு அப்புறம் தூக்கிட்டு அள்ளிட்டு இருக்கிற அத்தான் சொன்னேன். பத்தியை தாண்டா இந்த பாரா எவ்வளோ கூழு கீழே போயிடுச்சு. 2-3 டப்பா கூழு கீழே போயிடுச்சு. சரி நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கூழ் காய்ச்சறீங்க கடைசி என்ன சொல்கிறீங்க? எந்த அடுப்புலையே தாண்டா அதை இதையும் கொண்டாந்து துருத்து பாரு. என்ன சொல்கிறீங்க கடைசி நீங்கள் கூழ் அடுப்பத்தை வச்சுட்டு? 7:30 மணிக்கு போகும்போது நாமளும் இது மாதிரி ஒரு நாள் போவோம். வண்டியில் கொண்டு போய் எந்த கொட்டையில் இங்கே எனக்கு தரலான்னு பெரியாண்டிச்சி கொட்டையில் இப்படியாக தான் வண்டி ஓட்டுறா. இதுக்கு நான் வண்டி ஓட்ட சொல்லி தரேன். இங்கே பாரு இது என்னையாக்கு வெக்கம் வருது. ஏது என்னையா? இங்கே பாரு வண்டி இங்கே இவ்வளோ தான் கால் விட்டோம். ஓட்டு புரியுது நீ ஓட்டு புரியுது. ஷாவி போட்டுட்டா ஷாவி போட்டுட்டா அது உனக்குலாம் 8:45 இந்த 7:45 ஸ்கூல்டாடி. எனக்குலாம் 7:30 ஸ்கூல்டா. சாணி இனிக்கும். இங்கே பேர் மோகலாம் அங்கே பேர் மாடி தந்தே நின்றுக்கிறான். எனக்கு எனக்கு ஒன்றுதா ஏதனியா இந்த சைடில் வரமாட்டியா? யா வா அப்போ வா. ஐயோ அம்மா சாணி வலிக்கிடுது. சாணியில் நடக்க மாட்டியோ? நடக்க மாட்டியோ? இவ்வளோ பிடிங்க எவ்வளோ தூக்குங்க சாணியில் வைக்கலாம். அம்மோ பிரியா தூக்கி சாணியில் வைய. சம்மோ நான் வர காட்டுக்கு மருந்தடிக்கு போனோம். நீ பிரியாவை கம்முன்னு விடலைன்னா அழுந்துருவா. டீசல் என்ன போதுமா பெட்ரோலு? மருந்து கொதிக்குது. Till the sun's up Monday, we'll tell our phones do not disturb. I got my straw hat, babe, and you can finally pull the tags on your Tommy Bahama shirt. Blue crush up on the 85-inch sound machine when we wanna hear the ocean. There ain't a palm tree in sight, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. நானும் சித்தப்பா வந்து பரிச்சைக்கு மருந்தடிச்சிட்டு இருக்கோம். ஸோ வந்து மருந்தடிச்சிட்டு வந்து இங்கே பாருங்க நாங்கள் வச்ச மரம் நான் வைக்கல மௌலி வச்சேன். அந்த மரம் அது 1 இயர் இருக்குது. அந்த மரம் வச்சு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக ஆகாதுக்கா. ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மரம் மேலே அங்கே அதுவும் படம் வச்சிச்சு.
மருந்தடி காட்டு பார்த்து தாத்தா எப்படி தண்ணி கட்டிக்கிறதுனால சௌரியமாக போச்சு. இல்லைன்னா தண்ணி குட்டையிலேருந்து மருந்தடி தண்ணி இங்கே கொண்டு வரணும். எனவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு தாத்தா தண்ணி கட்டுறதும். தாத்தாவும் அவ்வளோதான் தண்ணி கட்ட முடிக்க வாங்க போய் பார்க்கலாம். அவ்வளோதான் இன்னும் 2-3 குடம் மருந்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு போகலாம். அப்புறம் போயிட்டு மறுபடியும் மஞ்சக்காட்டு புல்லு பிடுங்க தான் வரணும். புல்லு நான் அதிகமாக மோஸ்ட்லி பிடுங்க மாட்டேன். இங்கே அம்மா சித்தி அத்தை எல்லாம் பிடுங்குவாங்க. அது அள்ளி மாட்டு கொட்டை தான் நம்ம வேலை மோஸ்ட்லி. அதாவது ஆடி 18நாவே ஊரே திருவிழாவாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்களே. அதனால் எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா நேற்று நான் அப்லோட் பண்ண விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பாட்டாக தான் இருக்கும். ஃபுல்லாக சாமி பாட்டாக தான் சவுண்டு கேட்டுருக்கோம் உங்களுக்கு. ஆக்சுவலி வந்து எங்கள் ஊரில் சுற்றி ரேடியாக பாடிக்கிட்டே நான் மட்டும் என்ன பண்ணுறேன், என்னால் விளாகே எடுக்க முடியல. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளாக் எடுத்திருக்கேன். நேற்றுவாக சொல்கிறேன். அதாவது நேற்று எடுத்த விளாக் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக நிறைய சாமி பாட்டு உங்களுக்கு கேட்டிருக்கோம். டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் ரொம்ப சாரி. ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர வீடியோஸில் கண்டிப்பாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வெளியே போய் விளாக் எடுத்தாவே எங்கள் அதாவது வீட்டை விட்டு வெளியே தாண்டினாவே இந்த ஆடி 18 வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி நாளைக்கு ஆடி 18 முடியுது. கண்டிப்பாக வந்து விளாக் இனிமேல் கண்டிப்பாக ப்ராப்பராக எந்த மிஸ்டேக்லாம் அப்லோட் பண்ணி நம்புகிறேன். டே பை டே கண்டிப்பாக என்னென்னா எடிட்டிங்காக இருக்கட்டும், விளாகிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபேமிலி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் டெய்லி விளாக் வந்து கண்டினியூ பார்க்க முடியும். உங்களுக்கு என்னோட விளாக் பிடிச்சிருந்தா எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.